முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்று அறிவிக்கிற தீர்க்கதரிசனம் மனுக்குலம் மீட்கப்படுவதை தடுக்கின்ற வலுசற்பத்தியோடு உள்ள போராட்டம் யுத்தத்தில் முடிவு வரைந்து நிற்பவனே அவன் அருமை இரட்சகருடைய வருகையிலே ரட்சிக்கப்பட்டவனாய் சேர்த்துக் கொள்ளப்படுவான் என்று அறிவிக்கப்படுகிறது. This prophecy that mentions that one who endures till the end shall be saved gives us an information that there is a battle goes on between the people of God who is going to get saved and the one power, the dragon's power, the serpent's power, which stops the redemption of the saints. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள முதல் தீர்க்கதரிசனம் நிறைவேற்றப்படுவதற்கு அவன் முடிவு பரியந்தமும் நிலைத்து நின்று முடிவு பரியந்தமும் அவன் தீவக்தியாகிய ரட்சிப்பு எரிந்து கொண்டே இருப்பதில் அவன் நிலைத்து நின்றால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று அறிவிக்கப்படுகிறது. For the first prophecy to be fulfilled, a person, if he wants to be get saved until the last time, he needs to endure every suffering and he needs to hold on the salvation, the torch of salvation, the light of salvation until the end, then he shall be saved. அந்த நிலையில் மனுக்குலம் நின்று நிலைத்து பொல்லானை வீழ்த்துவதற்கு அவனை பூமியிலே ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு ராஜ்யத்தை எழுப்புவதும் அந்த ராஜ்யத்திலிருந்து சுவிசேஷ வெளிப்படுவதுமான ஒரு நியமத்தை முடிவான தீர்க்கதரிசனம் வைத்திருக்கிறார். The last days prophecies are preparing a group of saints who will stand fast in every tribulations and sufferings, those who will be enduring every other tribulations, and those who will keep on to their salvation, to raise up a holy group of saints and for the gospel to be preached to them and to prepare saints. This is the last day prophecy. இந்த முடிவான தீர்க்கதரிசனம் நிறைவேறும் காலத்தை குறித்து அறிந்து கொள்ள 12 சீசர்கள் அருமை இரட்சகரிடமாய் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவரிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். இது எப்பொழுது இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும் ஆண்டவரே என்று கேட்கிறார்கள். The 12 disciples of Jesus asked the Lord, when will this last day prophecy will come to pass? We can read from 3rd verse of 24th chapter, Matthew.